ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இன்கேஸ் 24,370 ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பிரேக் அவுட்லேயே என்ட்ரி எடுத்துருங்க. 20 to 25 பாயிண்ட்ஸ் கிடச்சா ட்ரேட் அவுட்டு வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் லெவல் 24,060, அதை கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடியோலே மார்னிங் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஹையாக இருக்குது. மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் என்ட்ரி ஆவாங்க. ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே மென்ஷன் பண்ணிட்டே வரோம். மார்க்கெட்டில் கன்சால்டேட் வரும். எல்லோரும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கன்சால்டேட்டில் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம்லையும் மார்னிங்கே அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். பட் அதுக்கான வியூஸ் அண்ட் லைக் கமெண்ட் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரவே இல்லை. நீங்கள் வேணால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம கெயிட் பண்ணுறனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்மளோட லெவல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபஸ்ட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சில சினாரியோஸ் சொல்கிறோம். அதெல்லாம் மார்க்கெட் கூட ஒத்து போதாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக முடியும். ஒன் டே லெவல்ஸை பார்த்து சக்ஸஸாக இருக்குன்னு அடுத்த டே திருப்பி ட்ரேடுன்னு போகிறத விட ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தோம். நெக்ஸ்ட் லெவல் 24,460 கரெக்டாக அங்கே தான் போயிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட மே பேட்சில் இனிமேல் தான் ஒரு கிளாஸ் நடக்க போகுது. மே பேட்சுக்கு நம்மளோட வீடியோ மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம சொல்கிற லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன எஜுகேட் பண்ணுறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி டெய்லியும் ட்ரேட் பண்ணிட்டு 20 to 25 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாரு ஒன் லாட்டில். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தோம். சென்செக்ஸில் ப்ரீமியம், கால் ஆப்ஷனில் பையிங் ப்ரெஷர் இல்லை, அதனால் என்னோட ஆப்ஷன் செல்லிங் பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா பையிங் ப்ரெஷர் இல்லைனா எனக்கு லாஸஸ் வரும்னால நான் மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 3 எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போது நிஃப்டியான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் தான் இருக்காங்க. 2,386 crores கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 1,369 crores பையிங்கில் இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு, திருப்பி நான் வீடியோவில் சொல்கிறோம். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, சார் எஃப்ஐஎஸ்டிஎஸ் நெட் பையராக இருக்காங்க, மார்க்கெட் ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை பை பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகும். அதை விட்டுட்டு எஃப்ஐஎன்டிஐஸ் வந்து வேறு செக்டார்லேயோ வேறு ஸ்டாக்ஸ்லையோ பர்டிகுலராக பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படியே ஓல்டாகி தான் இருக்கும், மூவ் ஆகாது. அதனால் எஃப்ஐஎஸ்டிஎஸ் நெட் பையராக இருந்தால் மார்க்கெட் மூவ் ஆகும், எஃப்ஐஎஸ்டிஎஸ் நெட் செல்லர் இருந்தால் மார்க்கெட் டிஆக்ட் டவுன் சைடில் வரும் அப்படிங்கிறது என்னமே இல்லை. அவங்க எங்கே பை பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் இருக்குங்கிறது அர்த்தம். அது பிகினஸாக இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி 24,400 கால் ரேட் ஹெவியாக இருக்குது, ஃபாலோட் பை 24,500 இருக்குது. ஏன் கால் ரேட் 24,400 500 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, மார்னிங் ப்ரீமியம் வந்து டபுள் ஆயிடுச்சு. 24,400 60 rupees ப்ரீமியம் 120க்கு போனோடனே ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அக்ரெசிவாக வந்துட்டாங்க. இப்போ புட் ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,300 ஃபாலோட் பை 24,200. அதை விட்டு டைரெக்டாக 24,000 இருக்குது. கம்பேர் வித் கால் ரேட் புட் ரேட் கம்மியாக இருக்குது. ஓஐ சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஓஐ சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் மார்க்கெட் மூவ் ஆனே கால் ரேட்டர்ஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் வந்து புட் சைடில் அப்படியே இருக்காங்க, கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரேட்டிங் ஆட் ஆகிட்டாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை டிகே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா +50 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. இன்னும் 15 minutesல கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆயிரும். இப்போ நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரீமியம் 24,350ல் 60, 30, 90, 109 தான் ப்ரீமியம் இருக்குது. நம்ம மார்னிங்லேருந்து எவ்ரிடே ரோலிங் ஷெடியூலில் காட்டிகிட்டே இருக்கோம். மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகும்போது 200ல் ஓப்பன் ஆகிருக்கு, சாரி 175ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இமீடியட்டாக ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் 195 வரைக்கும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 950க்கு அங்கேருந்து நம்ம ப்ரீமியத்தை பார்த்துட்டே வாங்க. ப்ரீமியம் டிகே மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக லாஸ்ட் 3 daysமே ப்ரீமியம் டிகே தான் நடந்திருக்கு. நான் பர்டிகுலராக சொல்லிகிட்டே இருக்கேன், மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும். எடுத்தால் 15 to 20 பாயிண்ட்ஸ் வெளியே வரணுங்கிறத நம்ம சாட்டர்டே வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 109 rupees தான் இருக்குது. நார்மலாக
வியாழக்கிழமை எக்ஸ்பெரினா 120 இருக்கணும். நாளைக்கு புதன்கிழமை எக்ஸ்பெரி, நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே ஒரு 120 ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் வால்டிலிட்டி இருக்கும், அதுக்கப்புறமா குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக இருக்க ப்ரீமியத்தோட இப்போ கம்மியாக இருக்குது. இந்த ரோலிங் ஸ்டேடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போது நிஃப்டிக்கான நாளைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைனா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் சேம் லெவல்ஸ் தான், எந்த அப்டேஷனும் இல்லை. 24,460 நெக்ஸ்ட் லெவல் 24,520 இந்த லெவல் பாசிபிலிட்டி இருக்குது. ரேர் சினாரியோவில் மேலே 24,642 இருக்குது. இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குது, திருப்பி ஆப்ஷன் கண்ட்ரோலில் போயிடும். மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எவ்வளோ கேப் அப் ஆச்சுன்னா தான் கால் ரேட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் அங்கேருந்து எகைன் 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. லெவல்ஸோ ஸ்ட்ராட்டஜியோ முக்கியம் இல்லை, ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் வந்து அன்வைண்ட் பண்ண வச்சா தான் கால் ரேட்டர்ஸ் வெளியே போவாங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மார்னிங் மொமெண்டம், நல்ல மொமெண்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்பி கன்சால்டேட் மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,080. நம்ம இங்கே 24,080 அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸாக அன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆன லெவல், அங்கே இருந்தால் சப்போர்ட் எடுத்த லெவல் திருப்பி வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 80ங்கிறது ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கும். இந்த சப்போர்ட்டை கீழே பிரேக் ஆகுதுன்னா தான் மார்க்கெட் எகைன் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். திடீர்னு 80 பிரேக் ஆகும்போது எடுக்காதீங்க. இந்த இடத்துல ஃபாலோ ஆனால் தான் எகைன் அக்ரெசிவாக கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம். அப்சைடை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி கேப் அப்பில் ஆகி வைலண்ட்டாக மூவ் ஆனால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். கேப் அப் ஆகி சப்ஸ்டெயின் ஆனால் கூட கால் ரேட்டர்ஸ் திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே இங்கே இருந்த செல்லர்ஸ் திருப்பி இங்கே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டில் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் டவுன் சைடில் 280, 210, 153. அப்சைடில் 375, 462, 24,524 இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்னிங் ஒன்று அப்டேட் பண்ணி விட்றேன். மார்னிங் ஓப்பன் ஆகி ப்ரீமியம் வந்து மெயின்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் லைட்டாக வால்டிலிட்டி இருக்கும். ப்ரீமியமே டீக்காக ஆரம்பிச்சுன்னா எகைன் நான் போன எக்ஸ்பெரிக்கு எப்படி சொன்னேன், ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் தான் வால்டிலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் கன்சால்டேட்டில் இருக்க மாதிரி ப்ரீமியம் டீக்காக கன்சால்டேட்டில் இருக்கும். நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. நாளைக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரியில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பெரிய லெவலில் கேப் அப் ஆகுதான்னு போகணும். பெரிய லெவலில் கேப் அப் ஆகுதுன்னா கால் சேல் ஆகணும். கால் சேலில் பெரிய லெவலில் கேப் அப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 90-100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா 24,400 இருக்க ரைட்டர்ஸ் எல்லாமே அன்வைண்ட் பண்ணிட்டு 500 ஷிஃப்ட் ஆவாங்க. நம்ம மார்க்கெட்டில் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆனது நெகட்டிவ் சைடு வருதுன்னா 280, 270 கீழே பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சு, ப்ரீமியம் இருந்துச்சுன்னா புட் சைடில் 200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் தான் இருக்குது. பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கன்சால்டேட் மார்க்கெட்டில் போயிட்டு தேவையில்லாமல் பைசாவை லாஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தோம் கிளியராக, இது வந்து ரிஸ்கி ஜோன், இது ரிஸ்கி பையர் ஜோன் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து 50,600 ரிஸ்கி பையர் ஜோன் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸாக இந்த 55,780லாம் ஆல்ரெடி செல் இனிஷியேட் பண்ண ஜோன்னு சொல்லியிருந்தோம். எகைன் இன்றைக்கி பிரேக் ஆனாலும் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணாலும் அதே இடத்து தான் செல் ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாக்ஸ் தியரி, ஓகேங்களா. இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேடே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. 55,125 இருந்து 55,620 வரைக்கும் ட்ரேடே பண்ணக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபால் ஆகிட்டு இமீடியட்டாக ஃபால் ஆகுதுன்னா இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது திருப்பி 900, 54,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 54,900, 880 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலும் வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் ஆனாலும் இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் திருப்பி இந்த 800 லெவலில் ரீச் பண்ணுமே ஒழிஞ்சு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா திருப்பி செல்லர்ஸ் இங்கே இருக்க செல்லர்ஸ் இங்கே செல் இனிஷியேட் பண்ண வந்துருவாங்க. அதனால் பேங்க் நிஃப்டியை நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா இது ஒரு கிரிட்டிக்கல் பாக்ஸ் பேட்டர்ன் ஜோனில் இருக்குது. அதனால் பிரேக் அவுட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. எந்த டைரெக்ஷனும் கரெக்டாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப் ட்ரேட் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக 5 minutes 3 minutes கேண்டில் கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்சைடில் வந்து இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறது 55,600. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மார்னிங்கில் வந்து வந்த செல்லிங் ஜோன் 800. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 56,098 ஆல் டைம் ஹை, அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் சப்போர்ட்டாக இமிடியேட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 55,141. அதுக்கு அடுத்த லெவல் 54,912. ரேர் சினாரியோவில் 54,598 வரைக்கும் போகலாம். பேங்க் நிஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சேனல் பேட்டர்னில் இருந்தோம். இந்த சேனல் பேட்டர்ன் விட்டு வெளியே வந்திருக்கு. இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தியரியில் இருக்குது. அதனால் பார்த்து ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
புல்லிஸாக இருக்குது பெரிஸாக இருக்குன்னு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி 15 to 1 hour எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். அட்ஜென்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி பேங்க் நிஃப்டி ஹெவி வால்டைலிட்டியில் ப்ரீமியம் வந்து அசால்ட்டாக 30-50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிரும். ரேண்டம் பையிங் பேங்க் நிஃப்டியில் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.